ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். சங்கீதம் 68 வசனம் 3. தாவீதின் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கன், நீதிமான், சத்துரு, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி பிரித்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆனால் துன்மார்க்கர் பாருங்கள், புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பின்னு சொல்கிறாங்க. மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்களாம். ஆனால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிக்கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை அதனால் நம்ம கீர்த்தனம் பண்ணணும். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிக்கூறுங்கள் என்று எந்த ஒரு மனிதன் நீதிமான்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்குமா, மகிழ்ச்சியும் களிக்கூறுதலும் ஆனந்தமும் சந்தோஷம். பாருங்கள், ஒரே வசனத்தில் மகிழ்ந்து களிக்கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அது நீதிமான்களுக்கு மட்டும்தான் புரியும். நீதிமான்கள் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்படும் போது அவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமோ, ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படணும். வேற எதுவுமே நீதிமான்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை போற்றி அவரை பாடும்போது பரலோகமே அங்கே மகிழ்ந்து களி கூறும். பரலோகத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீதிமான்களை குறித்து வேதத்தில் நிறைய வசனம் இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது மட்டும் இல்லை, சாலமோனும் என்ன பண்ணுவார், இப்படி தான் நீதிமான்கள் துன்மார்க்கரை குறித்து நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லி நீதிமான்களை நல்ல விதமான காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீதிமானுடைய கூடாரங்கள் எப்படி இருக்கும், நீதிமானுடைய வம்சம் எப்படி இருக்கும், சந்ததி எப்படி இருக்கும்னு சொல்லிலாம் நல்லா விவரித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை காட்டுறதை நம்ம பார்க்குறோம். எனவே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருந்து எப்போதும் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. நீதிமான் தள்ளாட விடமாட்டீர் ஆண்டவரே, நித்தமும் காத்து நடத்திடுவீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைய அதன் கர்த்தாவை உம்மை புகழ்ந்து போற்றி பாடி கீர்த்தனம் பண்ணி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கர் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருவது போல அவர்கள் அழிவார்கள், ஆனால் நாங்களோ தேவனுக்கு முன்பாக அவர் அழிவார்கள் என்று முந்தின வசனம் சொல்லுது. ஆனால் நாங்களோ தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடி உம்மை கீர்த்தனம் பண்ண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல இருக்கும், அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். நாகும் 3 வசனம் 12. இன்றைய கேள்வி, உன் எதற்கு எது இல்லை, உன் எது எப்படிப்பட்டது? உன் எதற்கு எது இல்லை, உன் எது எப்படிப்பட்டது?